முதல் கேள்வி பாருங்க. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்மவர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்மவர்க்கு ஒன்று ஈயில் படமாக கோயில் பகைவர்க்கு ஆதுவாம். இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை அது கேட்டிருக்காங்க. ஓகேவா? மோனை அப்படின்னா பேசிக்கலி அது எப்படின்னா, ஒரு லைன் இருக்குன்னா அந்த வேர்டில் வர்ற ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து சேமாக இருக்கிறது. ஓகேவா? அதாவது ஒரு அடியில் சீரில் வர்ற முதல் எழுத்து ஒன்று வருவது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனில் படமாட கோயில் பகைவர்க்கு, இதில் படமாக அதோட ஸ்டார்டிங் லெட்டரும் பகைவர்க்கு ஸ்டார்டிங் லெட்டர் ஓகேவா? ஸோ இது வந்து மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன டைப் ஆஃப் மோனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், இணை மோனை. இணை மோனைனா ஃபஸ்ட்டு வேர்டும் செகண்ட் வேர்டும், ஒரு லைனில் ஃபஸ்ட்டு வேர்டும் செகண்ட் வேர்ட்லையும் இருக்கிற ஃபஸ்ட்டு லெட்டர் சேமாக இருந்தால் இணை மோனை அப்படிம்பாங்க. ஆப்ஷன் பி பாருங்கள், ஒருவு மோனை. ஒருவு மோனைனா ஃபஸ்ட்டு வேர்டும் ஃபோர்த்து வேர்ட்லையும் உள்ள ஃபஸ்ட்டு லெட்டர் ஒன்றி வர்றது. அடுத்தது பாருங்கள், பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனை அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டரும் தேர்டு லெட்டரும் ஒன்று வருது. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு லெட்டரும் தேர்டு லெட்டரும் தான் இந்த பாடலில் ஒன்றி வருது. அப்போது இந்த கேள்விக்கான பதில் வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி பாருங்கள், கூளை மோனை இருக்குல்ல, அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டர் செகண்ட் லெட்டர் தேர்ட் லெட்டர், ஓகே சாரி தேர்ட் வேர்டு, இந்த வேர்டில் இருக்க ஃபஸ்ட்டு லெட்டர் எல்லாமே ஒன்றி வந்தால் மோனை. இதுவே செகண்ட் லெட்டர் ஒன்றி வந்தால் அதை வந்து எதுகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஷின் பாருங்கள், எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர், இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, கட்டளை வாக்கியம். அடுத்த கேள்வி, இமிலிசை இலக்கண குறிப்பு அறிக. இமிலிசை அப்படின்னா வினைத்தொகை. ஆன்சர் ஆப்ஷன் பி, வினைத்தொகை. அடுத்த கேள்வி பாருங்கள், மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி, பொருளாகு பெயர். தேங்க்யூ.